அகுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்றைக்கி நல்ல நாள். அது குறிப்பாக எத்தனையோ அரசியல் கட்சி இருந்தும் முதலாக இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு கட்சி விருது வச்ச ஒரே தலைவர் தேசிய தலைவர் விஜய் அவர்கள் ஒருவர் தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் கெட்டு போச்சு. எங்கே பார்த்தாலும் அடி கொலை. இதை ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி தெரியுமா? தூத்துக்குடியில் கடற்கரை பகுதியில் உப்பளத்துக்கு போன பொம்பளையில் காதல் நடக்கல கம்பளாத்துட்டான். அவன் அழுகுதான், ஏன் சட்டால போயிடலாம், ஏன்னா அது கம்பல் இல்லைடா, கம்பலுக்கா, அதையும் விட மாட்டேங்கான். இப்படிப்பட்ட ஆட்சி எனக்கு தமிழ்நாட்டை விட்டு விரட்டும் என்றால் இஸ்லாமிய மக்களுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மக்கள் வாக்களித்தால் என் உயிரை கொடுப்பேன் என்று திமுககாரன் சொல்லுதானே. நேற்று எஸ்பிடி வீட்டில் பூராமே ரயில் இஸ்லாமிய மக்கள் தலையில் எவ்வளோ தொப்பி போட்டிருக்கானோ அவனை பூரா தீவிரவாதி கைது பண்ணலாம். இதுதான் கொள்கையா? இதுதான் நீதியா? இதுதான் நியாயமா? இது மக்கள் உணர வேண்டும். வருகின்ற 2026 ஒரு சரியான ஆட்சி, அதுதான் தமிழகத்துடைய எங்களுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய். எல்லாம் நடத்தல, இன்னும் ஒரு மைல் நடத்தலை. முதல் நாங்கள் தான் நடத்துதாக. ஆனால் சில பேர் நடத்தாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா ஸ்டாலின் கேட்டால் என்கிட்ட துட்டே இல்லைங்க, எனக்கு துட்ட பூரா களவாட்டு, என்கிட்ட துட்டே இல்லைங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஏழையின் தளபதி விஜய் அந்த சிரித்த முகத்தோடு தொகுதிக்குள்ளே வந்தால் போதுவியா, நாங்கள் தலைகட்ட பணமே கொடுக்க வேண்டாம். அவர் முகத்தை காட்டினா ஒவ்வொரு தொகுதிக்கும் 1 லட்சம் ஓட்டு தாராளமாக கிடைக்கும். இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகிறோம். ஏன்னா அங்கே உள்ள பூராமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சுத்தமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் முடிஞ்ச உடனே போகிறோம். நீங்கள் எல்லா கட்சியை சேர்ந்தவங்க? எல்லாமே நாங்கள் நோன்பு துறக்க உள்ள ஆளுங்க. ஆமாம், நான் ஒரு ஆள் தான் கட்சியில் உள்ள, மீது பூராமே பாவ சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், 5 தடவை தொழுகை எல்லாருமே வந்துருக்காங்க. எல்லா கட்சிக்காரர்களும் கிடையாது, விசுவாசிகள், இஸ்லாமிய மக்களுக்கு விசுவாசிகள், அந்த குரானுக்கு கட்டுப்பட்டவர்கள், அந்த பண்பாளர்கள். நோன்பு கொடுக்கிறார் என்ற கட்சி கூட கேட்டவுடன் எழுச்சியாக படையெடுத்து வந்து இருக்கும் என்னுடைய இஸ்லாமிய மக்கள்கள். கிட்டத்தட்ட ஒரு 3000 கூட இருக்கும். இஸ்லாமிய மக்கள் மட்டும் 5000 பேர் இருக்காங்க. ஆனால் 2000 பேருக்கும் உள்ள பாஸ் கிடைக்கல. ஆனால் 3000 பேர் உள்ள வந்தாச்சு. உங்கள் சார்பில் இருக்கிற அத்தனை இஸ்லாமியரும் விஜய் தான் ஓட்டு போடுவீங்களா? இந்த தடவை உறுதி. ஏன்னா போன தடவை கேட்டால் மோடி இங்கே வர்றாரு அங்கே வர்றான்னு பைகாட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ எந்த மோடி வந்தாச்சு, எந்த கேடி வந்தாச்சு, எங்கள் தளபதி இருக்காரு. தென்காசி வடக்கு மாவட்டம் புளியங்குடி வாசலூர் தொகுதி. என் பேர் நெல்லை புகாரி, நகைச்சுவை பேச்சாளர். போலலாரே தக்பீர், போலலாரே தக்பீர், போலலாரே தக்பீர். இந்த பண்டிகை எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா எங்கள் கழக தோழர்கள் எல்லாமே எங்கள் கழக தலைவரோட இன்றைக்கி நோன்பு திறக்க போகிறோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மூலியமாக இன்றைக்கி நோன்பு திறக்கிறோம். ஃப்யூச்சரில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் மூலிமா நோன்பு திறக்கிற நாள் கூடிய சீக்கிரத்தில் வரும். தளபதிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இஃப்தார் நோன்பு பண்ணுறது இது புதுசாக இருக்குது இந்த விஷயம். அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணியிருக்கோம். தளபதிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கட்சியிலையும் பண்ணுறாங்க. இது தளபதி கட்சி ஆரம்பித்து முறையாக பண்ணுறாப்புல. இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சிறப்பாக தான் இருக்கணும். இந்த மாதிரி மற்ற கட்சிக்காரங்க செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வு எந்த கட்சிக்காரங்களும் செய்யலை. ஃப்ளெக்ஸ் இல்லாமல், கொடி இல்லாமல், துண்டு இல்லாமல், கட்சியோட எது ஒரு அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் பல்லு வசலுக்கு எப்படி போய் நோன்பு துறக்கிறீங்களோ அந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் தளபதி சொல்லிக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஃபாலோ பண்ணி எங்கள் முக்தார் அண்ணா கூட நம்ம கலந்துக்கிறோம். சிறப்பாக நடக்கும். அப்படியே திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரத்தில் 21ஆம் தேதி முக்தார் பே தலைமையில் இஃப்தியார் தாவத் நடக்கப்படும். தாவேகா சார்பாக தாயரா மேடம்,
அண்ணன் புஷி அண்ணன் 2 பேருக்கும் அழைப்பு கொடுக்கறதுக்கு வந்துக்கிறோம். அவங்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும். மற்றவங்கெல்லாம் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட் பேங்கிங்காக. அதுக்கப்புறம் அவங்க வேலை அவங்க பண்ணுவாங்க. எங்கள் அண்ணன் வந்து கட்சி ஓப்பன் பண்ணும்போது பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணார். அதே மாதிரி இப்போ நோன்பு நிகழ்வு வந்து சிறப்பாக நம்ம இஸ்லாத்தில் என்ன முறைக்குதோ அந்த முறையோட செயல்படுக்குது. அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 26 கண்டிப்பாக வெற்றி படும் இன்ஷா அல்லாஹ். நம்மளது பயணம், நம்மளது பணி எல்லாம் வந்து தளபதிக்காக நம்ம எப்போவுமே ரெடியாக இருப்போம், எப்போவுமே கஷ்டப்படுவோம். இன்னொன்று, நம்ம வார்டில் நம்ம கிளையில் எதனா கவுன்சிலருங்க இருக்கிற கவுன்சிலருங்க எதனா குறைபாடாக வச்சுருந்தா அதை நம்ம சொல்லி நம்ம செய்கிறோம். இல்லாட்டி நம்மளே இறங்கி கூட காவலை செய்கிறோம். நம்ம தளபதிக்காக நம்ம என்ன செய்கிறதுக்கோ தயங்க மாட்டோம். எல்லாம் வெளியே போங்க, பள்ளிவாசலுக்கு போங்க, பள்ளிவாசல் போங்கன்றாங்க. அங்கே அலோன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இல்லை ஜமாத் சாதா பள்ளிவாசலில் வந்து கொடுத்தாங்க சார். பள்ளிவாசல் வந்து வாங்க சொல்லி எல்லாத்தையும் விருந்து வச்சாங்க, அதனால கொடுத்தாங்க. நானும் வந்தவொன்னே இங்கே இடமே இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறது? நானே பையன் தான் வந்தேன். அவங்க உள்ளே போயிட்டான். இன்னொருத்த வந்தேன் வெயிட் பண்ணேன். இவ்வளோ சீக்கிரம் அவன் வந்து வெளியே போங்கன்றாங்க. அந்த மாதிரி இடம் இல்லைன்னா எது கொடுக்கணும் சார்? இல்லையே, 6/24 தானே நோம்பு. இப்போ போனோம் வெளியே, என்ன பண்ணுறது? காலேஜை முடிச்சுட்டு டேரெக்டாக இங்கே தான் வந்திருக்கேன். சார் இருக்கேன்னு சொன்னார். அதுவும் எங்கள் ஏரியா சைடுனால அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு. இல்லை இன்னும் பார்க்கல. அதுதான் நான் போகிறேன். நீங்கள் வந்து கேட்டனால நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த நோன்பு வந்து விஜய் வந்து இப்போ எந்த ஒரு அரசியல் அடையாளம் இல்லாமல் ஒரு இஸ்லாமியராக வந்திருக்காரு. வேட்டி கட்டி ஃபுல்லாக போட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எப்படின்னா அவர் வந்து எங்கள் மதத்தை வந்து இது பண்ணுறாரு, ரெஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன். அரசியலுக்காக அதுக்காக எல்லாம் கிடையாது. அவர் வந்து எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஒரு கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் வந்திருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு நான் நம்புகிறேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 50 மெம்பர்ஸ் சரௌண்டு அவங்க எல்லாரும் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு என் ஃபேமிலியில் ஒரு 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. 200 மெம்பர்ஸ்க்கும் நாங்கள் சொல்லியிருக்கேன் தளபதிக்கு தான் ஓட்டு போடணும். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அடிச்சோ சொல்லுவேன் அவருக்கு தான் போடணும் அப்படின்ட்டு. அந்த கேட்டு தாண்டி நிறைய பேர் வந்துட்டாங்க. அதை கட்டுப்படுத்த முடியாமல் இப்போது போலீஸ் தான் கட்டுப்படுத்திருக்காங்க, தவிச்சிட்டு இருக்கானுங்க. நாங்கள் வந்து கூடலூர் நீலகிரி மாவட்டத்திலேருந்து வரோம். கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை கிலோமீட்ரு, ஒரு 650-750 கிலோமீட்ரு தாண்டி தான் நாங்கள் வரோம். அப்போது நாங்கள் நினச்சது இங்கே வந்தால் நமக்கான ஒரு இது இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் தளபதியை பார்க்குறதுக்காக இந்த ஊர் மக்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஆனால் இட்டாத விதா தானே நடத்திட்டு இருக்கோம். இந்த நோன்புக்காக இருக்கிற ஆள் இல்லாமல் நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அதனால காரணத்தினால தான் 3000-3500 பேர் வந்திருக்காங்க. அதனால தான் இப்படி கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அழைப்பு அது மேலே வந்திருக்கு போல். ஏன்னா நாங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் நம்ம தளபதியை பார்க்க தான் வந்தோம். அது இல்லாமல் கண்டிப்பாக அழைப்பு இருக்குது. கூட்டம் ஜாஸ்தி. நம்ம கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு நாங்கள் இங்கே உள்ளே வந்துட்டோம். 2:30 மணிக்கெல்லாம் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஆனால் கூட்டத்தினால நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தளபதிக்காக நாங்கள் இன்னும் வேறு இடத்துல போய் நம்ம திறந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தாலே போதும். அதே சம்பவம் வெற்றிகரமாக இருக்கட்டும். இப்போ மற்ற கட்சிகள் நோன்பு திறந்தால் அந்த கட்சியுடைய கொடிகள் பயன்படுத்துவாங்க, சின்ன ஃப்ளெக்ஸ் போர்டு அது வைப்பாங்க. தளபதி வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமாக எந்த ஒரு கட்சி அடையாளம் இன்றி அவருடைய ட்ரெஸ் கோடு கூட ஒரு இஸ்லாமியராக வந்திருக்காரு. அதுதான் தளபதியோட வெற்றி. சரிங்களா? பின்ன நமக்கு சொல்ல வேண்டியது, நீலகிரி மாவட்டத்தில் வந்து நீலகிரி மாவட்டம் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் அரசாங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த அரசாங்கத்தை மாற்றி புதிதாக நம்ம வெற்றி கழகம் அண்ணன் நம்ம விஜய் சார் அவர்கள் அங்கே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை வேண்டுகோள். ஏனென்றால் அங்கே பல ஆண்டு காலமாக நில பிரச்சனையும் இந்த செக்ஷன் 70 பிரச்சனையும் யானை பிரச்சனையெல்லாம் நிறைய ஆளுங்க தாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதில் தான் ஒரு விடை வேண்டும். அதனால் புது ஒரு மாற்றம் வேண்டும் என்று தான் நாங்கள்லாம் தளபதிக்காக இந்த கூட்டத்தை நாங்களும் கலந்து வந்திருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ.